கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். அன்பான தேவ ஜனமே, உன்னதமான தேவன் நமக்கு அருளிய பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து கற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். இது உலக சுவிசேஷ ஊழிய வேதாகம பள்ளி வழங்கும் வேதாகம ஆராய்ச்சி வகுப்பு. Dear people of God, we welcome you all in the holy name of our Lord Jesus Christ to study, read and learn the Holy Bible that the Most High God has given us. This is a Bible study course offered by The Word Evangelism Bible School. இயேசு சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். Jesus says, "You search the scriptures, for in them you think you have eternal life, and they are they which testify of me." John chapter 5 verse 39. இன்றைய வேத ஆராய்ச்சிக்கான பாடம் வேதாகமத்தின் முன்னுரை. மொத்த புத்தகங்கள் 66, மொத்த வசனங்கள் 31,173. Today's Bible study lesson, Introduction to the Bible. Total books 66, total verses 31,173. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ல்ட் எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் புரோகிராமுக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் முழு வேதாகமத்தையும் கற்றுக்கொள்வதற்கு பேர் உதவியாக இருக்கும். அநேக மாணவர்கள் படித்து பட்டம் பெற்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சபையிலே ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உதவிக்காரராக, மூப்பராக, உடன் ஊழியக்காரர்களாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. வேர்ல்ட் எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 4 செமஸ்டர்களாக பிரித்திருக்கிறோம். 66 புத்தகங்களையும் 4 செமஸ்டரில் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது செமஸ்டரில் முன்னுரையாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு 39 புத்தகங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதிகாரங்கள் 929 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் 23,214 வசனங்கள் இருக்கிறது. 32 எழுத்தாளர்கள் பழைய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கிறது. அதிகாரங்கள் 260 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் 7,959 வசனங்கள் இருக்கிறது. 8 எழுத்தாளர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இரண்டும் சேர்த்து மொத்தம் 66 புத்தகங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அதிகாரங்கள் 1189 அதிகாரங்கள் இருக்கிறது. மொத்தம்
மொத்த வசனங்கள் 31,173 வசனங்கள் இருக்கிறது. 2 புத்தகத்தையும் சேர்த்து 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதி முடிக்க 1500 வருடங்கள் எடுத்துக்கொண்டது. 1500 வருடங்களாக எழுதியிருக்கின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு வசனம் என்று சொன்னால், எல்லா வசனங்களுமே முக்கியமான வசனங்கள் தான். ஆனால் குறிப்பாக இயேசுவுக்கு ஒருவர் ஊழியம் செய்ய விருப்பம் கொள்வாரே என்றால் இந்த வசனத்தை அவர் கவனிக்க வேண்டும். யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இயேசுவுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் விருப்பம் கொள்வீர்கள் என்றால் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள மனிதனே அல்ல. ஒருவேளை அந்த சபையை அவர்தான் உருவாக்கினார் என்று நீங்கள் சொல்லக்கூடும். அதற்காக அவரை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சபையை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சபையின் தலைவர், அதனுடைய இரட்சகர், அதனுடைய மீட்பர். அதை பிதாவின் இடத்துல போய் ஒப்புவிக்கிறவரும் அவரே. எனவே அவரை நாம் பின்பற்ற வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொல்கிறார். இப்பொழுது எங்கே இருக்கின்றார்? தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார். நாமும் அங்கே அவருடைய சமூகத்திலே போய் வீற்றிருப்போம். ஒருவன் அவருக்கு ஊழியம் செய்யும் போது அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நிச்சயமாக பிதாவாகிய தேவனாலே நாம் கனப்படுத்தப்படுவோம். இயேசுவுக்கு ஊழியம் செய்யும் போது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார். அன்பானவர்களே, அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்திலே எழுதி வைத்துக்கொண்டு இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். பழைய ஏற்பாட்டிலே 5 பெரும் பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம், ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். இவைகள் எல்லாம் ஆகமங்கள், துவக்க புத்தகங்கள். இவைகள் 5 நியாயப்பிரமாணம். 12 சரித்திர புத்தகங்கள் இருக்கிறது. யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இந்த 12 சரித்திர புத்தகங்கள். பாடல்கள் 5: யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இவைகள் பாடல்கள். பெரிய தீர்க்க தரிசனம் 5: எசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். இவைகள் பெரிய தீர்க்க தரிசனங்கள். 12 சிறிய தீர்க்க தரிசனங்கள்: ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபக்கூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. ஆக 5 பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது நியாயப்பிரமாணம், 12 சரித்திரம், 5 பாடல்கள், 5 பெரிய தீர்க்க தரிசனங்கள், 12 சிறிய தீர்க்க தரிசனங்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு சிறப்பான ஒரு வசனம் என்று சொன்னால், எல்லாமே சிறப்பான வசனம்தான். உங்களுடைய கவனத்துக்காக சொல்கிறேன். ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எல்லாமே ஜோடி உள்ள வசனங்களாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும் என்றால் அது புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறி இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார் அல்லவா, ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இது நடந்திருக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக இருக்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் தேடி வாசிக்கும் போது ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய்
இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிறோம். புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், கிறிஸ்துவுக்கு பின் கொடுக்கப்பட்ட புத்தகம். 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சுவிசேஷம். ஒரு சரித்திரம், அப்போஸ்தல நடபடிகள். அப்போஸ்தலர்கள் 12 பேர் எவ்விதமாக ஊழியம் செய்தார்கள், எவ்விதமாக சபையை கட்டினார்கள் என்ற சரித்திர புஸ்தகம் ஒன்று. 14 நிருபம். இந்த 14 நிருபமே அப்போஸ்தலனாகிய பவுலாலே எழுதப்பட்ட நிருபம். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயர், 2 தீமோத்தேயர், தீத்து, பிலேமோன், எபிரேயர். ஆக 14 நிருபங்கள். பொதுவான நிருபங்கள் 7. யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. பொதுவான நிருபங்கள் 7. ஒரே ஒரு தீர்க்க தரிசனம், வெளிப்படுத்தின விசேஷம். இவைகளையும் 5 விரல்களிலே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். 4 சுவிசேஷம், ஒரு சரித்திரம், 14 நிருபங்கள், 7 பொதுவான நிருபங்கள், ஒரு தீர்க்க தரிசனம். இதில் முக்கியமான ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 3, 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. மனிதன் தன்னுடைய சுய ஞானத்தினாலே எழுதவில்லை. 40 ஆசிரியர்களும் ஆவியானவருடைய உதவியினாலே இந்த புத்தகத்தை எழுதினார்கள். தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகள் அருளப்பட்டிருக்கிறது. எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேதத்திலிருந்து நாம் உபதேசிக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார் அல்லவா, ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஆக உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமும். எனவே வேதத்தின்படியாக போதிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமும் ஒரு கண்ணோட்டம். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் 5, சரித்திரம் 12, பாடல் 5, பெரிய தீர்க்க தரிசனம் 5, சிறிய தீர்க்க தரிசனம் 12. இதை நீங்கள் ஷார்ட்டாக மனப்பாடம் செய்து கொள்வதற்கு 5, 12, 5, 5, 12, 5, 12, 5, 5, 12 இவைகள் தான் பழைய ஏற்பாடு. 39 புத்தகங்கள். புதிய ஏற்பாடு சுவிசேஷம் 4, சரித்திரம் 1, நிருபங்கள் 14, பொதுவான நிருபங்கள் 7, தீர்க்க தரிசனம் 1. 4, 1, 14, 7, 1 இவ்வளவுதான். லெஃப்டில் பழைய ஏற்பாடை வைத்துக்கோங்க, ரைட்டில் புதிய ஏற்பாடை வைத்துக்கோங்க. 5 விரல்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 10 விரல்களுக்குள்ளாக முழு வேதாகமத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. புத்தகத்திலே பெரிய புஸ்தகம் எது என்று கேட்டீர்கள் என்றால் 66 புத்தகங்களிலே சங்கீதம் பெரிய புஸ்தகம். பெரிய அதிகாரம் 119ஆம் சங்கீதம் தான் பெரிய அதிகாரம். சிறிய புஸ்தகம் எது பைபிளில்? 3 யோவான் சிறிய புஸ்தகம். சிறிய அதிகாரம் எது? சங்கீதம் 117. பெரிய வசனம் எது? எஸ்தர் 8:9. சிறிய வசனம் எது? யோவான் 11:35. 1260 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. 3294 கேள்விகள் இருக்கிறது. 8000க்கும் அதிகமான தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டும் இருக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். 70 மணி நேரங்களில்
ஒருவர் முழு வேதாகமத்தையும் வாசித்து முடித்து விடலாம். முழு வேதாகமத்தையும் வாசித்து முடிப்பதற்கு 70 மணி நேரம் போதும், வாசித்து முடிச்சிடலாம். 2025வது வருட கணக்கின்படி உலகிலே 3886 மொழிகளில் தேவனுடைய வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ் போல உலகத்திலே நிறைய லாங்குவேஜ் இருக்கிறது அல்லவா? அந்த மொழிகளிலே 3886 மொழிகளிலே தேவனுடைய வார்த்தை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் தான் உலகத்திலே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு புஸ்தகம், மற்ற எந்த புத்தகமும் அல்ல. இது இல்லந்தோறும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். அது இல்லை என்றால் உடனே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக பார்க்கும்போது முதலில் பரிசுத்த வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் சீகன் பால்க் என்பவர். 1714 அது வெளியிடப்பட்டது. சீகன் பால்க் என்பவர் தான் முதல்ல பரிசுத்த வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். இன்னைக்கு நாம் உபயோகித்து வரக்கூடிய தமிழ் வேதாகமம் மொழிபெயர்ப்பு செய்தவர் ஹென்றி பாவார் என்று சொல்லக்கூடியவர் 1867 அதை வெளியிட்டார். எவ்வளோ பிரயாசம் எடுத்திருப்பாங்க! பரிசுத்த வேதாகமத்தை அவங்க தமிழிலே கற்றுக்கொண்டு இந்த தமிழர்களோடு கூட வாழ்ந்து அதை அச்சிட்டு வெளியேற்றிருக்கிறார்கள். எவ்வளவோ பிரயாசம் கொண்டிருக்கிறார்கள். அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது எழுதப்பட்ட மொழி எபிரேயம், கிரேக்கம், அராமிக் இந்த பாஷைகளிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டது. எழுதிய கண்டங்கள் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கண்டங்கள், அங்கே தான் எழுதுனாங்க. எழுதிய இடங்கள் வனாந்தரம், நிலத்தடி, அறை, அரண்மனை, சிறைச்சாலை. அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் கட்டுண்டவனாக எழுதுகிறேன் என்று எழுதுகிறார் அல்லவா? சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். நாடு கடத்தப்பட்ட சூழல். யோவான் அப்போஸ்தலன் பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கே இயேசு அவனை பார்த்து எழுதச் சொன்னார். திருவள்ளுவம் பற்றினார், எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம். உள்நாட்டில் எழுதியிருக்கிறாங்க. அரண்மனையில் வேலை பார்த்தவங்க எழுதியிருக்கிறாங்க. எழுதியோரின் தொழில்கள் ராஜாக்கள், கூலியாள், மருத்துவர்கள், மீனவர்கள், அரசு பணியாளர்கள், இப்படி வித்தியாசப்பட்டவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள். வைத்தியன் லூக்கா ஒரு வைத்தியன், அவர் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, மனப்பாட வசனம் அடுத்ததாக ஒரு மனப்பாட வசனம் மிக மிக முக்கியமான வசனம். எல்லாமே முக்கியமான வசனம்தான். ஆனால் உங்களுடைய ஞாபகத்திற்காக சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 6:23. For the commandment is a lamp and the law is light and reproofs of instruction are the way of life. அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக இருக்கிறது, ஜீவ வழியாக இருக்கிறது, விளக்காக இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடவே கூடாது. எனவே வேதம் நமக்கு தேவை. வேதத்தின் வழியே நடக்க பிரயாசம் கொள்ளுங்கள். பிதாக்களின் காலம் என்று நாம் பார்க்கும்போது ஆதாம் முதல் யோசேப்பு வரை பிதாக்களின் காலம். மோசேயின் காலம், மோசே முதல் யோசுவா வரை மோசேயின் காலம். நியாயாதிபதிகளின் காலம், ஒத்தினியேல் முதல் சாமுவேல் வரை நியாயாதிபதிகளின் காலம். ராஜாக்களின் காலம், சவுல் முதல் இஸ்ரவேல் ராஜா ஓசையா மற்றும் யூத ராஜா சிதேக்கியா வரை, தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகன் வரை. ஐந்தாவதாக கிறிஸ்துவின் காலம், கிறிஸ்து முதல் கிறிஸ்துவினுடைய 2வது வருகை வரை கிறிஸ்துவின் காலம். இப்பொழுது நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? கிறிஸ்துவின் காலத்திலே இருக்கிறோம். அப்ப வேதாகமத்தை 5 காலங்களாக பிரிக்கலாம். பிதாக்களின் காலம், மோசேயின் காலம்,
நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் காலம், கிறிஸ்துவின் காலம். இவைகளை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமும் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது நான் வாசித்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. எனவே இந்த வேதாகமத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நன்மைக்காக பரிசுத்த வேதாகமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் வீட்டில் இருக்க வேண்டிய வேதம், ஒவ்வொருவரும் வைத்திருக்க வேண்டிய வேதம் பரிசுத்த வேதம். முழு வேதாகமும் உங்களுடைய கைகளிலே இருக்க வேண்டும். நாம் பின்பற்ற வேண்டிய புத்தகம் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். முற்பிதாக்களின் தோற்றம் முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரைக்குமாக பழைய ஏற்பாட்டின் நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது புதிய ஏற்பாடு. இயேசுவினுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எனவே அவைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். வேதாகமத்திலிருந்து 5 கேள்விகள் வைக்கப்படுகிறது. இன்றைய பாடத்திலிருந்து, இன்றைய பாடத்தை நீங்கள் கற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதிலிருந்து கேட்கக்கூடிய 5 கேள்வி. இந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். முதலாவது கேள்வி, வேதாகமம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இரண்டாவது கேள்வி, வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? மூன்றாவது கேள்வி, நாம் இப்பொழுது உபயோகித்து வரும் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? எந்த வருஷம் இம்மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது? நான்காவது கேள்வி, பிதாக்களின் காலம் யார் முதல் யார் வரை? ஐந்தாவது கேள்வி, கிறிஸ்துவின் காலம் யார் முதல் யார் வரை? விடையை சரியாக சொன்னீர்களா? முதலாவது கேள்விக்கான விடை, வேதாகமம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, சரியான விடை. இரண்டாவது கேள்வி, வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? 66 புத்தகங்கள், சரியான விடை. மூன்றாவது கேள்வி, நாம் இப்பொழுது உபயோகித்து வரும் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? எந்த வருஷம் இம்மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது? விடை, ஹென்றி பாவர் என்பவர் 1867 இம்மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது, சரியான விடை. நான்காவது கேள்வி, பிதாக்களின் காலம் யார் முதல் யார் வரை? ஆதாம் முதல் யோசேப்பு வரை, சரியான விடை. ஐந்தாவது கேள்வி, கிறிஸ்துவின் காலம் யார் முதல் யார் வரை? கிறிஸ்து முதல் கிறிஸ்துவின் 2வது வருகை வரை. அது கிறிஸ்துவின் காலமாக இருக்கிறது. சரியான விடையை சொல்லியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கவனத்துக்கு நன்றி. வேதாகமத்தினுடைய முன்னுரையை இந்த 1வது வகுப்பிலே நாம் கற்றுக்கொண்டோம். 2வது வகுப்பிலே நாம் ஆதியாகமத்திலிருந்து நாம் படிக்க இருக்கின்றோம். 2வது வகுப்பிலே கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த வேதாகம வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எங்களோடு கூட நேரடியாக படிக்க விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் சேர்க்கைக்கான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். கலந்து கொண்ட உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம்.
ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை இன்றைய நாளில் ஆரம்பிக்க தேவன் உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். தொலைக்காட்சியின் வாயிலாக, வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் யூடியூப் வாயிலாக, இன்னும் பைபிள் ஸ்டூடெண்ட் குழுவாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கற்றுக்கொள்ள தேவன் இவைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை, உடைய ஆலோசனை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தியல் வேண்டுமாய் இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆதியாகமம் முதல் உபாகம் வரைக்குமாக 5 ஆகமங்கள் தியானிக்க இருக்கின்றோம். வரலாறு யோசுவா முதல் 2 சாமுவேல் வரை 5 புத்தகங்கள் ஆக பழைய ஏற்பாட்டில் 10 புத்தகங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிக்க இருக்கின்றோம். புதிய ஏற்பாடு நியூ டெஸ்ட்மெண்ட் சுவிசேஷம் 4 மத்தேயு முதல் யோவான் வரை, வரலாறு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 ஆக மொத்தம் புதிய ஏற்பாட்டில் 5 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்ந்து 15 புத்தகங்களை நாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிக்க இருக்கிறோம். செகண்ட் செமஸ்டர் வரலாறு 1 ராஜாக்கள் முதல் எஸ்தர் வரை 7 புத்தகங்கள் படிக்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நிருபங்கள் ரோமர் முதல் 2 தெசலோனிக்கர் வரை 9 புத்தகங்கள், இரண்டும் சேர்த்து 16 புத்தகங்கள் படிக்க இருக்கிறோம். தேர்ட் செமஸ்டர் சங்கீதங்கள் 5, யோபு முதல் உன்னத பாட்டு வரை, பெரிய தீர்க்க தரிசனங்கள் 5, ஏசாயா முதல் தானியேல் வரை ஆக 10 புஸ்தகங்கள். புதிய ஏற்பாட்டிலே நிருபங்கள் 5, 1 தீமோத்தேயுவிலிருந்து எபிரேயர் புஸ்தகம் வரைக்குமாக 5 புத்தகங்கள், இரண்டும் சேர்த்து 15 புத்தகங்கள் தேர்ட் செமஸ்டரில் படிக்க இருக்கிறோம். ஃபைனல் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் சிறிய தீர்க்க தரிசனங்கள் 12, ஓசியாவிலிருந்து மல்கியா வரை 12 புத்தகங்களை படிக்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பொதுவான நிருபங்கள் 7, யாக்கோபிலிருந்து யூதா வரைக்குமாக, தீர்க்க தரிசனம் 1, 8 புத்தகங்கள், இரண்டும் சேர்த்து 20 புத்தகங்கள் ஃபோர்த் செமஸ்டரில் படிக்க இருக்கிறோம். இந்த 4 செமஸ்டரில் 66 புத்தகங்களை படிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். இதை படித்து முடித்து கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழலாம். சபையிலே ஊழியக்காரராக, உடன் ஊழியக்காரராக, உதவிக்காரராக, ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக, மந்தைக்கு மாதிரியாக, குடும்பத்துக்கு சாட்சி உள்ள ஒரு மகனாக மகளாக வாழ்வதற்கு பேர் உதவியாக இருக்கும். எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த வேதாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரும் கற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியிலே இணைத்து படிக்க வையுங்கள். அதற்குரிய ஆலோசனைகளை எங்களோடு கூட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. This is a Bible study course offered by
the World Evangelism Bible School. May God bless you all.